பெட்ரூம்ல வைக்கக்கூடாத 5 பொருட்கள். வச்சா பணம் சேராது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பெரிய விஷயத்துல மட்டும்தான் கவனத்தை செலுத்துறோம். ஆனா நம்ம வாழ்க்கைய அமைதியா மாத்திக்கிட்டு இருக்கிற இந்த சின்ன சின்ன பழக்கங்களை பெரும்பாலும் நம்ம யாரும் கவனிக்கிறதே இல்லை. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போற சின்ன சின்ன விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது நான் என்னுடைய மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்கள். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னால ஒரு கேள்வி. நீங்க கண்ணு முன்னால பாக்குற ஒரு பொருளும் முதல்ல எங்க உருவானது தெரியுமா? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மொபைல், கார், டிவி, மிக்சி, கிரைண்டர், இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா கண்டுபிடிப்பும் முதல்ல ஒருத்தருடைய மூளையில, அதாவது அவருடைய கற்பனையில தான் உருவானது. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஸ்டீஃபன் கோவே ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு விஷயமும் 2 முறை உருவாகுது. முதல்ல ஒருத்தருடைய கற்பனையில, அதுக்கப்புறம் தான் அது இந்த நிஜ உலகத்துல உருவாகுது. ஒரு பெரிய பிசினஸ் உருவாகிறதுக்கு முன்னால அது ஒருத்தருடைய மூளையில ஒரு ஐடியாவா பிறந்திருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதர் பணக்காரர் ஆகிறதும் முதல்ல அவருடைய மூளையில தான் ஆரம்பமாகுது. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற இந்த கற்பனை ஃபர்ஸ்ட் உங்க மூளையில தான் பிறக்குது. கரெக்டுங்களா? அதை நிஜமாக்க ஐடியா கொடுக்கறது யாரு? புது ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றது யாரு? இது கரெக்டான பிசினஸா, இந்த முடிவு கரெக்டா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா, இப்படி வாழ்க்கைய மாத்திர அந்த முடிவுகளை எடுக்க வைக்கிறது யாரு? உங்களோட மூளை தான். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து எது தெரியுங்களா? அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்றதுக்கும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து எது? உங்க வீடா, பணமா, நகையா? இல்லவே இல்லைங்க. இது எல்லாத்தையும் உருவாக்குற உங்களுடைய மூளை தான். ஆனா இவ்வளவு முக்கியமான அந்த மூளையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? உடம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், வாக்கிங் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், யோகா செய்யறோம், நிறைய பேர் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் செய்ய சொல்ற அந்த மூளைக்கு நம்ம சரியான ஓய்வு கொடுக்கறோமா? ஹெல்த் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா மென்டல் ஹெல்த்தை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறோம்? உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்ற அந்த WHO என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதர் ஆரோக்கியமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டு சொல்லக்கூடாது. அவருடைய மனநலம், மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருந்தாதான் ஒரு மனிதரை ஆரோக்கியமானவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா மனசு அமைதியா இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் அவரால் தெளிவான முடிவு எடுக்கவே முடியாது. இந்த மூளைக்கும் இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கும் இந்த இயற்கை கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுங்களா? தூக்கம். ஹீலர் பாஸ்கர் அழகா ஒரு லைன் சொல்லுவாரு. ஒரு மனிதருக்கு மூச்சு காத்து எவ்வளவு முக்கியமோ, தண்ணி எவ்வளவு முக்கியமோ, சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தூங்கும் போதுதான் நம்மளுடைய மூளை அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அடுத்த நாளுக்கு அது ரெடி ஆகுது. அதனாலதான் ஒரு நாள் சரியா நம்ம தூங்கலனா கூட அடுத்த நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோபம் வரும், எரிஞ்சு விழுவோம், நம்மளால சரியா எந்த விஷயத்திலயும் முடிவு எடுக்கவே முடியாது. இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம மூளைக்கு நல்லா தூக்கம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தூங்குற இடம் எப்படி இருக்கணும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்கள்ல என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயத்துல இந்த விஷயமும் ஒண்ணு. அந்த கிளாஸ்ல சொன்னாங்க, நம்ம பெட்ரூம்ல இந்த 5 பொருட்கள் இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய தூக்கத்தையும் நம்மளுடைய மனநிலையும் பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரூம்ல இருக்கிற ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு தான் நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனா அவங்க சொன்ன விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் அடடா, இத்தனை வருஷமா இதெல்லாம் நான் கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு தோணுச்சு. நான் இப்ப சொல்ல போற 3வது விஷயம் 90% எல்லார் வீட்டு பெட்ரூம்லயும் இருக்கும். இப்ப நீங்க பார்க்க போற இந்த 5 விஷயத்துல எதெல்லாம் உங்க பெட்ரூம்ல இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே போய் செக் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். இதை செஞ்சா நாளைக்கே பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நல்ல தூக்கம் நல்ல மனநிலையை கொடுக்கும். நல்ல மனநிலை நல்ல முடிவுகள் எடுக்க ஹெல்ப் பண்ணும். நல்ல முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், பெட்ரூம்ல அழுக்கு துணியை குவிச்சு வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கும் இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதுக்கு
அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க தெரியுங்களா? நம்ம நாள் முழுக்க வெளியில போயிட்டு வரோம், நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராவல் பண்ணி அந்த டயர்டு, கோவம், பதட்டம், இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நம்ம பெட்ரூம்ல போட்டுடுறோம். தூங்குற இடம் சோர்வை, அதாவது டயர்டை சேமிக்கிற இடமா இருக்கக்கூடாது, புத்துணர்ச்சியை உருவாக்குற இடமா இருக்கணும். அதனால அழுக்கு துணியை பெட்ரூம்ல போடாம ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்லயோ இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு இடத்த அலாட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. ஒரு முறை உங்க பெட்ரூமை போய் பாருங்க. சேர் மேல, கட்டில் மேல, மூலையில, பெட்ரூம்ல இப்படி அங்கங்க அழுக்கு துணியை போட்டு வச்சிருக்கீங்களா? அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பால்கனிலயோ இல்ல வாஷிங் மிஷின் கிட்டயோ கொண்டு வந்து வச்சிருங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அழுக்கு துணியை எல்லாரும் இங்கே கொண்டு வந்து வைங்க அப்படின்னு ட்ரைனிங் கொடுங்க. அவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அருவி, கடல் அலை, தண்ணீர் ஓடுற மாதிரியான போஸ்டர்ஸ், அதாவது செவுத்துல ஒட்டும் இல்லையா படங்கள், அது மாதிரி விஷயங்கள் பெட்ரூம்ல இருக்கவே கூடாது. இந்த போட்டோவால என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? பெட்ரூம் அப்படிங்கிறது அமைதியான இடம். அங்க நம்மளுடைய மூளை அமைதியா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால நம்ம பெட்ரூம்ல இது போல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணீர் ரிலேட்டடான படங்கள் நம்ம ஒட்டவே கூடாது. அது நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம், 90% வீட்டுல இருக்கிற விஷயம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அது இதுதான். அதாவது கட்டில் கடியில ஸ்டோரேஜ். இப்பெல்லாம் ரெடிமேடா அந்த காட்லயே அந்த காட் சைஸ்க்கு, அந்த கட்டிலோட அளவுக்கே ஃபுல்லா ஒரு டிராயர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற தலகாணி, பெட்ஷீட்டு, பாய் இதெல்லாம் வச்சு அழகா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி சில வீட்டுல பழைய காலத்து கட்டில் ஓப்பனா இருக்கும், அதுல அடியில பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருள்லாம் ஒரு அட்டைப்பெட்டில போட்டு அழகா அடியில தள்ளி வச்சிருப்பாங்க. சோ இது போல விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. தூங்குற இடத்துக்கு கீழே பொருட்களை அடுக்கி வைக்கவே கூடாது. நம்ம மூளை கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா தூங்குற அந்த இடம் ஃப்ரீயா இருக்கணும். உங்க கட்டில் கடியில என்ன இருக்கு அப்படின்னு உடனே போய் பாருங்க. தேவையில்லாத பொருள் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே அதை அப்புறப்படுத்துங்க. நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிற 2 பொருள் இருக்கு. இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸை உண்டு பண்ற விஷயமா இருக்கு. 4வது விஷயம், பெட்ரூம்ல கத்திரிக்கோல், கத்தி, இது மாதிரி ஷார்ப்பான திங்ஸை வைக்கவே கூடாது. இது மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல மட்டும் இல்லைங்க, வாஸ்து, ஃபென்ஸ்வின்னு சொல்ற அந்த சைனீஸ் வாஸ்து, இது மாதிரி பல மெத்தட்ல இதை வலியுறுத்தி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கூர்மையான பொருட்கள் வெட்டுறது, பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு குறியீடா பார்க்கப்படுது. அதனால குறிப்பா கணவன் மனைவி யூஸ் பண்ற அந்த பெட்ரூம்ல இது போல ஷார்ப்பான திங்ஸை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 5வது விஷயம், அயன் பாக்ஸை பெட்ரூம்ல வைக்கவே கூடாது. ஆனா அயன் பாக்ஸை கூடவா வைக்க கூடாது அப்படின்னு கேக்குறீங்களா? இதோட காரணத்தை கேட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பெட்ரூம் அப்படிங்கிறது ஓய்வு, அமைதி, தூக்கம், புத்துணர்ச்சி இதுக்கான இடம். ஆனா அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது வேலை, அவசரம், இந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு போட்டுக்கணும், இதை இப்பவே பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற ஒரு பொருள். அதனால வேலை சம்பந்தமான பொருட்களை நம்ம தூங்குற பெட்ரூம்ல வைக்கவே கூடாது. ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு சில பேர் யோசிக்கலாம், இந்த சின்ன சின்ன விஷயங்களால நம்ம வாழ்க்கை என்ன பெருசா மாறிட போகுது அப்படின்னு. நல்ல கேள்விதாங்க. ஒரே நாள்ல வாழ்க்கை மாறாது. அதே மாதிரி இந்த ஒரு பொருளால நிச்சயமா உங்க வாழ்க்கை மாற போறது கிடையாது. ஆனா நம்ம டெய்லி செய்யற வேலைகள், சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையே மாத்துது. ஒரு நாளும் உங்க மூளை என்ன விஷயம் எல்லாம் பாக்குது, எந்த சூழல்ல தூங்குது, இதெல்லாம் சேர்ந்துதான் உங்க மனநிலையை உருவாக்குது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், பணத்தை சம்பாதிக்கிறது நம்மளோட கை கிடையாது, அந்த பிளானை, அந்த ஐடியாவை கொடுக்குற நம்மளோட மூளை தான். நான் சொல்றது கரெக்ட் தானே? பணத்தடையை ஏற்படுத்துறது இது போல பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாமும் தான். இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா கிளியர் பண்ணும்போது நம்மளால ஈஸியா பணம் சம்பாதிக்கவும் முடியும், ஈஸியா சேமிக்கவும் முடியும். இது போல மணி பிளாக்ஸை உங்க லைஃப்ல உடனே கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.